கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏற்று வழியாக எங்களை காண்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், கர்த்தர் நாட்களை அவர் சரியாய் ஆசரித்தாரா? அவருடைய மதித்த நாள் 7ஆம் நாள் ஓய்வு நாட்கள். இதிலிருந்து அறியாத சத்தியங்கள், மறைக்கப்பட்ட சத்தியங்களை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காலத்தையும் அவர் தவற விடாதவர். அவருடைய மதித்த நாளையும் அவர் தவற விடுவாரா? இல்லை, நிச்சயமா இருக்காது. அவர் ஆதியும் அந்தவுமான தேவன், அன்பாவும் மேகானவர், தொடர்பும் முடியுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்படியானால் எப்படி நாம் அதை சரி பார்ப்பது? ஹல்லேலூயா, க்ளோரி. அந்த நாளிலே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் 2 ஓய்வு நாள் வருகிறது. அதாவது வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாட்கள், மற்றொரு பண்டிகை ஓய்வு நாட்கள். அதாவது வாரந்தோறும் வரும் ஓய்வு நாள் எது என்றால், தேவனால் ஏற்படுத்தின 7ஆம் நாள். அதுதான் யாத்திராகமம் 20ஆவது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் அதில் அக்கினிமயமான விரலினாலே மோசேயிடத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. மோசேயிடமிருந்து கர்த்தர் அந்த கற்பனைகளை எழுதி அவர் கொடுக்கும் பொழுது அதில் 4ஆம் கற்பனை குறித்து பார்க்கும்போது ஓய்வு நாளை குறித்து அதை சொல்லுகிறார். யாத்திராகமம் 28வது வசனம் 11வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் அதில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம மார்க் 2வது அதிகாரம் 27, 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இதற்கு அந்த நாளில தேவ சமூகத்தில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாளில நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த நாளை தேவன் ஏற்படுத்தினார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இவைகள் வாரந்தோறும் வரும் ஓய்வு நாட்கள். ஹல்லேலூயா. இது வாரந்தோறும் வருகிறதான ஓய்வு நாட்கள். இன்னும் வேதத்துல ஆதாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஓய்வு நாளை யாரும் ஆசரிப்பதில்லை, அதை மறைத்து விட்டார்கள். ஆனால் அவருடைய சீஷர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அந்த நாட்களிலே ஆலயம் இல்லாத போது அவர்கள் ஊழியம் செய்கிற போற நாட்களில் போகிற இடத்துல எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுங்களா? ஓய்வு நாட்களை அவர்கள் ஆசரித்தார்கள். வேதத்துல ஆதாரம் இல்லாமல் எதையும் நாம் போதிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வாரந்தோறும் அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. இது சொல்லப்படுகிற வசனங்கள் எல்லாம் நீங்க உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை திறந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதானா, இல்லை உண்மையாய்தான் சொல்லுகிறார்களா, அப்படி இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு போதிக்கப்படவில்லையே, இதெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் எது செய்ய வேண்டும்? அதை ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல, அன்று ஆலை எங்கேயும் இல்லாததுனால, அவங்க போன இடத்துல எல்லாம் இல்லாததுனால இந்த ஆற்றங்கரையில ஓரங்களில அந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 2வது வசனம், பவுல் கூட எல்லாம் ஆசரிச்சிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 4, 11வது வசனத்துல இப்படி வாரந்தோறும் வருகிற அந்த ஓய்வு நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது
இந்த பண்டிகையின் ஓய்வு நாட்கள் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதத்துல பழைய ஏற்பாடுல லேவியராகும் 23வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அதுல பண்டிகையினுடைய ஓய்வு நாட்கள் எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அதுல ஆபி பண்டிகை, அதாவது பஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, பூரிம் பண்டிகை என்று சொல்லி இந்த பண்டிகையினுடைய ஓய்வு நாட்கள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகும் 23வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இவைகளும் பண்டிகையினுடைய ஓய்வு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் ஒவ்வொரு ஆயத்த நாள் உண்டு. எப்பவுமே நம்ம ஓய்வு நாள் நம்ம ஆசரிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும், நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு துணிகரமாய் நாம் போகக்கூடாது. அதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பயங்கரமான தேவன், அவர் பராக்கிரம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வலதுகளும் நீதியாக நிறைந்திருக்கிறது. அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அவர் எப்படி தேவதூதர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க தேவதூதர்கள் எல்லாம் தம் கிரீடங்கள் எல்லாம் எடுத்து கீழே வைத்து விட்டு என்ன செய்வாங்க, பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. 24 பரிசுத்தவான்களும் தன்னுடைய கிரீடங்களை எடுத்து கீழே வைத்து விட்டு என்ன சொல்வாங்க, எல்லா கனமும் துதியும் வல்லமையும் உள்ள பராக்கிரமுள்ள தேவன் இரவும் பகலும் என்ன செய்வாங்களா, ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர் தரை மட்டும் அவரை விழுந்து சர்வ வல்லமுள்ள தேவனை, கோவா தேவனை அவரை ஆசரிப்பார்களாம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு அப்படி யாரும் போறதில்லை. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காலையில் எழுந்தது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், திருவிருத்து இருந்துட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், தசமபாகம் கொடுத்துட்டா நம்ம பரலோகத்துக்கு போவோம். இப்படிப்பட்டதான சக்தி தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த ஓய்வு நாள்ல நம்ம பரிசுத்தமா, அதாவது ஆயத்தமாகி நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போலதான் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்ததா வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனம். ஹல்லேலூயா. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இல்லாதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. க்ளோரி. அவருடைய சரீரத்தை என்ன செய்றாங்க, ஓய்வு நாள் ஆரம்பமாகிறபடினாலே அது ஆயத்த நாள். ஸோ அந்த நாளில் என்ன செய்யறாங்க, அவருடைய சரீரத்தை சீக்கிரமா அவரை இறக்கி என்ன செய்யறாங்க, அவரை அடக்கம் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 19:40 வசனம் 42வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 19:40 வசனம். யோவான் 19 யோவான் வாசிக்கிறேன். யோவான் 19வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 40வது வசனம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அது அந்த நாள் தொடங்க போகுது. அந்த ஓய்வு நாள் தொடங்குகிறபடினாலே இது ஆயத்த நாளா இருக்கிறபடினாலே என்ன செய்யறாங்க, வெகு வேகமா அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு உண்டான காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அவர்கள் என்ன செய்யறாங்க, உடலை சரீரத்தை அவர்கள் சீக்கிரமா யூதருடைய முறைமையின்படி அவங்களை என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கள் சுகந்த வைக்கப்பட்டு சீலையிலே கட்டி அவங்க என்ன செய்ய அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஓய்வு நாளை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், அவரை கல்லறையில வைக்கும் பொழுது அந்த நாள் பஸ்கா பண்டிகையினுடைய ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிருந்தது. ஹல்லேலூயா. க்ளோரி. லூக்கா 23:54 வசனத்துல அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. க்ளோரி. இது பண்டிகையினுடைய ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இது வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாள் அல்ல, இது பஸ்கா பண்டிகையுடைய ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அதாவது பஸ்கா பண்டிகை மறுபடியும் ஒரு ஓய்வு நாள் வருகிறதுனா அது எப்பொழுதும் ஒவ்வொரு வாரம் வரும் ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை.
பின்புதான் இந்த ஆயத்த நாள் அது முடிந்து பின்புதான் அந்த ஓய்வு நாள் அது வருகிறது. இது ஒவ்வொரு வாரமும் வரும் ஓய்வு நாள், அது சனிக்கிழமை. இந்த ஓய்வு நாள் முடிந்து என்ன செய்யறாங்க, இந்த மகதலேனா மரியாள் அதிகாலையில வந்து இயேசுவை பார்க்கிறார். அல்லேலூயா. மற்ற ஸ்திரீகளும் வந்து பார்க்கிறார்கள். அந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரம் 1-6 வசனம் எடுத்து வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறிடத்தில் வந்தார்கள். அப்போ பார்க்கும் பொழுது கல்லறையில் அடைத்திருந்த கல்லில் புரட்டி தள்ளப்பட்டுள்ளதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கிறீர்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகே நின்றார்கள். ஹல்லேலூயா. 2 தூதர்கள் அங்க நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து என்ன செய்றாங்க, தலையை நோக்கி அவங்க பார்த்து நிற்கையில அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் இதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா, அவர் மரித்து நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி 3 தடவை என் ஆண்டவர் வந்து சீஷர்களிடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 16:21 வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 17:22-23 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 20:18-19 நிதானமா இதை உட்கார்ந்து வீட்டுல ஏதோ சொல்றாங்க அப்படி இல்லை, கேட்டுட்டு போறோம் அப்படி இல்லை. இந்த COVID-19 இந்த பரவுகிற இந்த நேரத்துல சத்தியமே உங்கள் வீடுகளை நோக்கி வருகிறது என்றால் நாம் இந்த நேரத்துல வாழ்கிறது எல்லாம் ஜீவனுக்காக. ஒண்ணு இந்த பூமியில இந்த வியாதி பரவக்கூடாது, இனி இந்த வியாதியை நெருங்கக்கூடாது, குடும்பத்தை நெருங்கக்கூடாது என்று சொல்லி நம்ம ஜீவனுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்யறோம், விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மரித்த பிறகு நாம் போகிற ஒரு இடம் அந்த ஒன்று பாதாளம் இல்லை பரலோகம். அப்போ அதை நாம் போக வேண்டுமென்றால் மத்தேயு 16:21 இந்த 3 முறை ஆண்டவர் சீஷர்களிடத்துல அவரை மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், அடையாளமா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது நான் சாக போறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் இந்த நாள்ல சாக போறேன், இந்த நாள்ல பிறந்தேன்னு சொல்லலாம், ஆனா இந்த நாள்ல நான் சாக போறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டா கூட யாராவது வாழ முடியுமா? ஆனா என் ஆண்டவராக இயேசு அவர் உயிரோடு இருக்கும் போதே தன் சீஷர்களில் 3 முறை அவர் அறிவித்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போது கூட பேதுரு கடிந்து கொண்டார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அவ்வளவு அழகான சர்வவல்லமையுள்ள தேவனால மாத்திரம்தான் அவர் மரிக்கிறதுக்காகவே அவர் பிறந்தேன் என்பதையும் அவர் இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். 3 தடவை அவர் சொல்லியிருக்கார். இந்த 3 வசனங்களையும் எடுத்து நீங்கள் வாசிச்சு வீட்டுல நீங்கள் ஆத்மா தேர்வதற்கு நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் பரலோகத்தில் தேடுகிறது என்ன? ஏங்க தேடுறீங்க? 3 முறை நான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. 3 தடவை ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் மரிக்க போவேன் உங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. 2 தூதன், முதலாவது 2 தூதன் வந்து அவரை பார்த்து அவர் என்ன கேட்கிறது என்ன? உயிரோடு இருக்கிறவங்க மருத்துவரிடத்துல தேடுகிறது என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இங்க இல்லை, இங்க இல்ல, கல்லறையில் இல்ல, கல்லறையில் வந்து தேடுகிறதுக்காக வந்தீங்க. அவர் உயிரோடு இருந்தார், உயிரோடு எழுந்துட்டார். 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி மகதலேனா மரியாள் ஏமா இந்த நாள்ல வந்து நீ தேடுறியே? ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அல்லவா? என்ன சொந்த வர்க்கபடி கந்த வர்க்கங்கள்லாம் நீ வாங்கி கொண்டு வந்திருக்கிறியே? அவர் மரித்த தேவனா? இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர் இல்லையா? கல்லறையிலிருந்து வந்து பார்க்கிறாயே, அவர் உயிரோடு எடுத்துட்டாரு, எதற்கு இங்க வந்த சொல்லி நான் அந்த தூதர்கள் என்ன சொல்றாங்க? அவர் உயிர் தெரிந்தா அது மாத்திரமல்ல, உயிர் தெரிந்தது போய் சீடர்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த பண்டிகையில் ஓய்வு நாளாகிய விசேஷித்த ஓய்வு நாள் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 19:31 வசனத்துல அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இல்லாதபடிக்கு யூதர்கள் பிலாத்தின் இடத்துல போய் அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கு என்ன செய்யறாங்க? உத்தரவு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டாங்க. இதை அறிந்து இயேசு கிறிஸ்து இதை அறிந்து இன்னைக்கு போதகர்கள் ஊழியக்காரர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் தெரியுமா? என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இயேசு மரித்து வெள்ளிக்கிழமை உயிர்த்தது ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை அவர் மரித்தாருன்னா
வைத்து அவர் மரித்தாருன்னா வெள்ளிக்கிழமை 3 மணி, சனிக்கிழமை 3 மணி, ஞாயிற்றுக்கிழமை 3 மணி, ஹல்லேலூயா. இப்படி வருமானா அவர் எழுதியிருக்கிற எல்லா வார்த்தையும் தீர்க்கதரிசனம் நியாயப்பிரமாணம் எப்படி நிறைவேறும்? நாம் மத்திய 12:40 வசனத்துல பார்க்கிறோம். மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்திலே 3 நாளும் அங்க அவர் பூமியின் இருதயத்துல 3 நாளும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 3 நாள் கணக்கின்படி இந்த உலக சபையில சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சித்து அவர் சொல்லியிருக்கிற கணக்கின்படியே வருவோமானா கூட வெள்ளிக்கிழமை 3 மணினா, சனிக்கிழமை 3 மணி ஒரு நாள், சனிக்கிழமை 3 மணினா, ஞாயிற்றுக்கிழமை 3 மணி 2 நாள். அப்ப ஞாயிற்றுக்கிழமை 3 மணினா திங்கக்கிழமை 3 மணி தானே, சாயந்தரம் 3 மணி தானே. அப்ப திங்கக்கிழமை மீத்திருந்தார் என்று தைரியமாய் சொல்லலாமே. ஏன் ஜனங்களை வஞ்சித்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஆராதித்து அப்பாவி ஜனங்களை குற்றமில்ல ரத்தத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? வஞ்சித்து வைத்திருக்கிறாங்க. ஏன்? ஆத்மா ஆதாயத்திற்கு ஏற்றவள் யாரும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவே முடியாது. பொய் சொல்லாதிருப்பாயாக என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் என் ஆண்டவர் உயிர்த்தார், மரித்தார், ஹல்லேலூயா. மரித்தது உயிர்த்தது எல்லாமே என்ன செய்ய? பொய் சொல்லி வஞ்சித்து ஜனங்களை ஆதாயத்திற்காக, ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் ஜனங்கள் வர முடியும், சண்டே தான் ஹாலிடே, சாட்டர்டே வர முடியாது, ஹல்லேலூயா. அது ஓய்வு நாள் என்று சொன்ன ஆலயத்துக்கு யாரும் வர முடியாது, எல்லா ஆபீஸ்க்கும் போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொல்லி இப்படிப்பட்ட ஆராதனை செய்திருக்காங்க. சரித்துக்கு ஏற்ற ஆராதனை, ஹல்லேலூயா. காணிக்கை தசமங்கள் வாங்கக்கூடிய ஆராதனை, ஹல்லேலூயா. glory. யோவான் 20வது அதிகாரம் 1-2 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதலாம் நாள் காலை அதிக இருட்டோடு மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் மற்ற சீஷரிடத்தில் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படி சொல்றா? கல்லறையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் லாஸ்டா ஆண்டவரை இறக்கி உடலை எல்லாம் அடக்கம் பண்ணி அங்க வைக்கும் பொழுது யாரு கூட இருந்தாங்க தெரியுமா? கடைசியில இந்த மகதலேனா மரியாள் எல்லா மரியாளும் கூட இருந்தார்கள். ஆனா இங்க என்ன சொல்ற பாருங்களா? கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீட்டுல தான் நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் இந்த வீட்டுல வந்து ஐயோ காணோம், யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க, அவளுக்கு கல்லறையே தெரியலையா? ஹல்லேலூயா. இயேசு வைத்த கல்லறை எதுனே தெரியலையா? அப்போ இப்படி அதிகாலையில இருட்டோடு எழுந்திருந்து கல்லறைக்கு மகதலேனா மரியாள் போனா அவர் அங்க இல்ல. அப்போ இயேசு எங்க போயிட்டாரு? ஹல்லேலூயா. அப்ப இயேசு முன்னமே அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு எங்க போயிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இவங்க சரீரத்தை தேடி வராங்க, அவங்க பிணத்தை தேடி வராங்க. ஹல்லேலூயா. கல்லறை தேடி ஏமா வரணும்? அவர் உயிரோடு இருந்தவருக்கு 3 நாளைக்கு பிறகு கல்லறையில் வாங்க சொன்னாரு. ஹல்லேலூயா. நான் 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்தேன் என்று சொன்னார் இல்லையா? கல்லறைக்கு வா மகதலேனா மரியாள், கல்லறைக்கு வந்து பாரு சீஷர்கள் பேரும் என் கல்லறைக்கு வா அப்படின்னு சொன்னாரு. நான் 3 நாளைக்கு பிறகு நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு மகதலேனா மரியாள் அவர் சொன்னதை வைத்து அவர் என்ன சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ரத்தம் சிந்தி அப்படி கண்ணீர் விட்டு கதறையில் துடித்து அழுகிறார்கள். ஆண்டவர் என்று சொல்லி ஈஸ்டர் என்று சொல்லி, ஈஸ்டர் ஏதாவது வேதத்துல எழுதியிருக்கிறதா? ஹல்லேலூயா. ஈஸ்டரும் ஒண்ணும் இல்லை, கிறிஸ்துமஸும் ஒன்று இல்லை, ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே ஒன்றுமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் கல்லறையில் வந்து என்னை பாருங்கள், நான் அங்கே இருப்பேன், நான் நிற்பேன் என்று என் ஆண்டவர் இடத்துல எழுதி வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நாம போதகர்கள் பிரசங்கிக்கிறதை பார்த்து நாம பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி நீங்க வாங்க. வேதத்தை எடுத்து வாசிச்சீங்க பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் எங்க எப்படி உயிர்த்தெழுந்துப்பேன், என்னென்ன அடையாளங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நீங்க என்ன செய்ய வாசிச்சு பாருங்க, கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. அது புதியவர்கள் போல தேடுங்க. ஹல்லேலூயா. வெளியை போல தேடுங்க. ஹல்லேலூயா. அவ பார்த்து என்ன செய்யறா? அந்த இடத்துல ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப மகதலேனா வந்து பார்த்து இயேசு இல்லைன்னு அவருதான் உயிர்த்த நாள் என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்த நாளா? ஹல்லேலூயா. இது தவறானது, இது முற்றிலும் தவறானது. ஆனா அவர் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் உயிர்த்தெழுவேன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் முதலாவது கல்லறைக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வானா? இங்க உண்மையாகவே இயேசு முன்னமே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். glory. பரிசேயரும் ஹல்லேலூயா. இங்க மகதலேனா மரியாளுக்கும் தெரியல. ஹல்லேலூயா. 3 நாளைக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? உயிர்த்தெழுந்திருப்பாரா? அதை மறந்து போனாங்க.
போனாங்க, சீஷர்களும் மறந்து போனாங்க. ஆனா பரிசேயர் என்ன சொல்றாங்க தெரியல, அதே பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க தெரியல, ஆசாரியர்கள் பிலாத்துவிடத்துல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ பரிசேயர் 3 நாளைக்கு பின்பு என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுவார் என்று நன்றாய் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு போதகர்களும் ஊழியக்காரர்களும் ஜனங்களும் என் ஆண்ட உயிர்த்தெழுந்த நாளை எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சத்தியத்தை சொன்னாலும் அவர்களே என்ன செய்வாங்க, கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி அவர்களோட முத்திரை போட்டு அவர்களே பின்பற்றாம விட்டு விடுவாங்க. ஆனா இந்த இடத்துல பரிசேயர் சொல்றாங்க, 3 நாளைக்கு பின் அந்த எத்தன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்திருக்கோம். எப்படி அறிந்திருக்கோம்? நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசேயர் சொல்றாங்கம்மா, நீங்க சொல்லக்கூடாதா? ஊழியக்காரர்களே நீங்க சொல்லக்கூடாதா? ஊழியக்காரர்களே நீங்க சொல்லக்கூடாதா? ஆனா இங்க பரிசேயர் சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 62 63வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூடி வந்து, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது, யாரு என் ஆண்டவரை பார்த்து அவங்க சொல்றாங்க, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஹலோ, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் உன்னை வச்சு நீங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போதகர்களுக்கு ஞாபகம் இல்லை, ஊழியக்காரர்களுக்கு ஞாபகம் இல்லை, வேதத்துல மாடு சுமந்து கொண்டு போகிற பெண்களுக்கு ஞாபகம் இல்லை, வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே சொல்றாங்க பரிசேயர் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, பேதுருக்கு ஞாபகம் இல்லை, யோவானுக்கு ஞாபகம் இல்லை, மகதலேனா மரியாளுக்கும் ஞாபகம், யாருக்குமே ஞாபகம் இல்லை அவர் உயிர்த்தெழுவார் 3ஆம் என்று சொல்லி. ஆனால் பரிசேயருக்கு அது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லி பிலாத்துக்கு முன்பாக அவர் சாட்சியாய் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சரியாக 3 நாள் பூமியுடைய இருதயத்துல அவர் இருந்தார் என்பதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. யோனாவே மீனின் வயிற்றில 3 நாள் அவர் இருப்பாரானால் என் ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசி அடையாளத்தின்படி அவர் இருந்திருப்பாரா இல்லையா? அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படியானா எப்பதான் அவர் மரித்து எப்பதான் அவர் உயிர்த்தெழுந்தார்? க்ளோரி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் ஒன்றுமே அது நிறைவேறாமல் நிறைவேற்றி விட்டு போகாமல் அவர் போகவில்லை. அவர் மறைந்து விட்டு அப்படியே மறைந்து போகிற அவர் வந்து கடவுள், அவர் வந்து தூதன் போல அவர் மறைந்து விட்டு போகிறதுக்கு அல்ல. அவர் சர்வ வல்லமை தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 9:27 வசனத்துல அவர் ஒரு வாரமும் ஏகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாரத்தில் பாதி சென்றது என்பது வாரத்தில் 7 நாட்கள், அதுல பாதி 3. ஹல்லேலூயா. அந்த முதன் பாதி இருந்தது என்பது பின்பு புதன் பாதி, வியாழன் பாதி, வெள்ளி பாதி, சனி பாதி. அது ஹல்லேலூயா. அப்போ இப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பண்டிகையினுடைய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடினாலே ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை என்ன செய்றாங்க, அங்கிருந்த உடனே வேகமா இறக்கி ஒரு ஸ்ரீலை கட்டி சுகந்த வர்க்கமிட்டு அவங்க என்ன செய்றாங்க, கல்லறையில அடக்கம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு அவங்க ஓய்வு நாள் தொடங்க போகுது. ஹல்லேலூயா. அது பண்டிகையுடைய ஓய்வு நாட்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த 3 நாட்கள் அந்த புதன்கிழமையிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரந்தோறும் வருகிற அந்த ஓய்வு நாளிலே பிதாவாகிய தேவன் எழுதின அக்கினிமயமான விரலினால் எழுதப்பட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக எழுதப்பட்ட அந்த சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி
போயிட்டு அவர் வந்தாரா? இல்லையே. அப்போ அவர் உயிர்த்தெழுந்த நாள், ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமை என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 20 எழுதப்பட்ட ஓய்வு நாளாகிய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நாளிலே என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இந்த சத்தியத்தை மறைத்து மறுதலித்து பேசுகிற சக்திகள் அடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே இது அற்பமான ஆரம்பிக்கப்பட்ட நாளாக இருக்கலாம், தொடக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூரணமாக இருக்கும். சொன்ன தேவன் என் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு ஒரு பிறவி நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிறவி நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் தந்திருக்கிறாரே. எவ்வளவு வெளியேறப்பட்டவர், எவ்வளவு பாக்கியவதி. கேட்கிற நீங்களும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பாக்கியவான்கள். யாருடைய வீடுகளுக்குள் இந்த சத்தியம் மேற்கொண்டிருக்கிறதோ ஆத்மாவுக்கு இந்த சத்தியம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு நம்மை கீழ்ப்படுத்தி நடப்பீர்களானால், ஏற்றுக்கொள்வீர்களால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் கற்பனையில் எழுதப்பட்டிருக்கிறது, முதல் 4 கற்பனை கர்த்தருக்குரியது, அது தேவனுக்குரியது. அந்த 4 கற்பனைகளின் கீழ்ப்படுத்தி நடப்பீர்களானால் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா இந்த பரலோக ராஜ்யத்தை அவர் சேர்த்துக் கொள்வார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. மீதி 6 கற்பனை மனுஷனுக்குரியது. அந்த மனுஷனுடைய கற்பனையிலே நீங்கள் எந்த தவறு செய்தாலும் சரி, என் தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறபடினாலே அந்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு அவர் உங்களுக்கு மீட்பை, ரட்சிப்பை, கிருபை எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் அந்த 4 கற்பனை நீங்கள் தவறாதபடிக்கு கடைபிடித்தீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. glory. ஹல்லேலூயா. அப்ப நீங்களே யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்கொள்ள வேண்டும். அம்மா ஹல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை எதிர்த்து பேசக்கூடாது, முருகக்க கூடாது. போதிக்கிறவன் உண்மையை சொல்லுகிறார்களா என்று சொல்லி நாம் வேதத்தை திறந்து நாம் வாசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3 அதிகாரம் 18, 20 நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டாரும். ஹல்லேலூயா. ஒரே தரம் அவர் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் கொலையுண்டிருக்கலாம், ஆனா ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவில போய் அவர் என்ன செய்தார் தெரியுமா? காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கு கட்டளைகளை குறித்து சொல்லப்படவில்லை. அந்த ஜனங்களுக்கு, அந்த ஆவிகளுக்கு போய் அவர் என்ன செய்யறாராம்? பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேணி ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் தீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாத போது தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த கட்டளைகள் அவர்களுக்கு போதிக்கப்படாததினால அதை கீழ்ப்படியாமல் போன ஆத்துமாக்களுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆவியில போய் அவர் என்ன செய்யறாராம்? பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி, அது நமக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி அது என்ன செய்றாங்க? தவறா போதிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உண்மையான சத்தியத்தை சொல்வதற்கு எறும்பு கூட எழுந்து சொல்லலாம், கழுத கூட போய் சொல்லலாம். கழுத சொல்லிச்சான் பிள்ளைகளை பார்த்து, ஹல்லேலூயா, என்னை ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு குதிரைகள் எல்லாம், ரதங்கள் எல்லாம் போதிச்சிருக்கலாம், வல்லமையானவர்கள் எல்லாம் போதிச்சிருக்கலாம், ஆனா கழுதை போதிக்குது. ஹல்லேலூயா. கழுதையும் பிரசங்கிக்க வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பொய்யான உபதேசங்களை அவர் சக்தி தேவன் சொல்லியிருக்க நீங்க நினைக்கலாம். பெரிய பெரிய ஊழியக்காரர்களாம் பிரசங்கித்தார்கள், அவர்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களை நீங்க அலசி ஆராய்ந்து பாருங்க. உங்க ஆத்மாவுக்கு அவர்கள் வந்து நிற்க போவதில்லை, அவங்களுடைய ஆத்மா கெடுத்ததற்கு என் ஆண்டவர் அந்த போதர்களுக்கு தான் அவர் தண்டனை கொடுப்பார், நியாயத்திற்கு கொடுப்பார். ஆனால் சாதாரணமான ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் ஏமாந்து விடாதபடிக்கு வேதத்தை கொடுத்த தேவனுடைய அவருடைய பிரமாணத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வேதங்களுடைய வார்த்தைகளை வாசிச்சு பாருங்க. உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்க எச்சரிக்கையாக வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளிலே என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த ஓய்வு நாள் கூட உன் ஆத்மா குறித்து எச்சரிக்கிறாரு. உன் ஆத்மாவை யாராவது ஏமாத்திடக்கூடாது, உன் ஆத்மாவை இல்லாதன்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது, உன் ஆத்மாவை தசமாவன் தரலன்னு சொல்லி சாபவர்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது, காணிக்கை கொடுத்து அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது, நீ ஏமாத்திட போய் விடக்கூடாது. வேதத்துல எல்லாமே நீயே உட்கார்ந்து பாடு. ஹல்லேலூயா. அப்போ ஞானமா இருக்க வேண்டும், உன் ஆத்மாவை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. glory. ஹல்லேலூயா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்
3 நாள் கணக்கு வரணுமே. உடைய கணக்கின்படி சொல்ல வேண்டும்னா கூட 3 நாள் அவர் பூமியின் இறுதியில் இருப்பாருன்னா கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நாங்கள் கரெக்டா சொல்லி இருக்கிறோம். என் ஆண்டவர் கரெக்டா சொல்ல வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல 18 19 வசனத்துல வாசிச்சு பாருங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனம் என்று எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும், ஹல்லேலூயா, பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனை பகை தேவன் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் அவர் உயிர்த்தெழுந்தது சனிக்கிழமை தான் என்பது வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது சனிக்கிழமை தான் என்பது வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் எந்த தேதி அவர் மரித்தார், ஹல்லேலூயா, என்பதை நாம் அறிய வேண்டும். முதலிலே பஸ்கா ஆசரிப்பை தேவன் எகிப்திலே ஆபீப் 14ஆம் தேதி அவர் என்ன தொடங்கி வைத்தார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த மாதம் உங்களுக்கு விசேஷமான முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஒவ்வொரு ஆபீப் யாத்ராகமம் 13:4 நாம் வாசிக்கிறோம். ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சொல்லுகிற எதையுமே அவர் அதற்கு பின்பாக அழித்து விடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவர் அடை சொல்லுகிறது ஆசரிக்க வேண்டும். பஸ்கா என்ன அர்த்தம்? ஆடு அடிக்கப்படுதல். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை தொடர்ந்து என்ன செய்யறாங்க? தலைமுறையா கொண்டாடப்பட்டு வருகிறது. பஸ்கா அடிக்கப்பட்ட நாளெல்லாம் 14ஆம் தேதி தான். ஹல்லேலூயா. 14ஆம் தேதி தான். லேவியராகமம் 23:5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஆதாரமா. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில கர்த்தரின் பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. உபாகமம் 16:1 2வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பொறுமையா உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபீப் மாதத்தில ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது நாமம் வழங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலிகளாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஆதாரங்களை கூட நம்ம வேதத்துல அங்க மாத்திரம் சொல்லவில்லை. அப்படியே நீங்கள் வாசித்து கொண்டே வாருங்க. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 2-4 35 முதலாவது வசனம். எஸ்ரா 6வது அதிகாரம் 19-20வது வசனம். பஸ்காவை ஆசரிக்க தேதி வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கரெக்டா அப்படியே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்கு இந்த தேதியில எல்லாம் கரெக்டா நேவத்து என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். அதாவது 2-4 30வது அதிகாரம் 15வது வசனத்துல பின்பு அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம். மேலும் எஸ்ரா 6வது அதிகாரம் 19-20வது வசனத்துல பஸ்காவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கு. 45வது அதிகாரம் 21வது வசனத்துல முதலாம் மாதம் 14ஆம் தேதியில புளிப்பில்லா அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகிறது என்று சொல்லி, அப்போ இப்படியாக பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் வேத ஆதாரத்தோடு கூட நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இயேசு 14ஆம் தேதியில மரித்து 17ஆம் தேதி அவர் உயிர்த்தார். கரங்களை தட்டுங்க. இயேசு 14ஆம் தேதியில் அவர் மரித்து 17ஆம் தேதி அவர் உயிர்த்தார். இயேசு 14ஆம் தேதியில மரித்து 17ஆம் தேதியில் அவர் உயிர்த்தார். இயேசு 14ஆம் தேதியில அவர் மரித்து 17ஆம் தேதி அவர் உயிர்த்தார். Glory, hallelujah. என்பதை நாம் இந்த ஜனங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்படுதல் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5:7வது வசனம். ஆகையால் நீங்கள் குறிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிறந்த மாமன்
க்ளோரி க்ளோரி. மத்தேயு லூக்கா 24வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதையும் கண்டு அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தணிந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்களின் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா க்ளோரி. முதலாவது அந்த இடத்துல யார் வருகிறது? மகதலேனா மரியாள். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் அவங்க வரும்பொழுது முதலாவது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, தூதர்கள் 3ஆம் நாளிலே அவங்க நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த இடத்துல அந்த 2 தூதரும் அந்த மகதலேனா மரியாளை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, என்ன அந்த இடத்துல ஆண்டவர் என்ன உறுதிப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்றாங்க? 7வது வசனம் நல்லா வாசிச்சு பாருங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா க்ளோரி. என் ஆண்டவர் அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி யார் முதலாவது சொன்னாங்க? 2 தேவதூதர்கள் மகதலேனா மரியாளத்துல அவர் ஞாபகப்படுத்துகிறார்கள். மரியாதை கல்லறைக்கு வந்து அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் இல்லையா, கையில என்ன கந்தவர்க்கம் எடுத்துட்டு வந்திருக்கிற அவர் என்ன செத்த சரீரமா, அவர் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று சொல்லி தேவதூதன் அந்த இடத்துல என்ன செய்யறாரு? ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. குடுமா, நீ எடுத்து வந்த கந்தகவரத்தை கொடு, ஆண்டவருக்கு நல்லா சென்டடிச்சு போட்டு இன்னும் என்ன செய்யுது, இன்னும் 4 நாள் அவர் அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கலாம், மறுபடியும் திரும்பி பாரு அப்படி அவர் சொன்னாரா? இல்லையே. அங்க என்ன அவர் சொல்றாரு சொல்லுங்க? அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நினைவு கூறுமா, அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஞாபகப்படுத்துகிறார், நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப லூக்கா இன்னொரு பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சங்கதிகள் எல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? நினைவு கூறுறாங்க. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கூர்ந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 வரைக்கும் மற்ற எல்லாருக்கும் அவர்கள் அறிவித்தார்கள். யாருக்கு? 11 சீடர்களுக்கும் கூட இருந்த எல்லாருக்கும் அவர்கள் என்ன சொல்றாங்க? போட்டு இந்த மாதிரி தேவதூதன் சொன்னார்ப்பா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் பாவிகளான மனுஷங்களை ஒப்பு கொடுக்கப்படுவேனே, சிலுவையில் அறையப்படுவேனே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன்னு சொன்னனே, இதை நம்ம தெரியாம நாங்க போயிட்டோம், ஆனா அந்த இடத்துல எங்களை ஞாபகப்படுத்த அந்த தூதர் சொன்னாரு அப்படின்னு சொன்னவன அங்க இருக்க 11 அப்போஸ்தலர்களும் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க வாசிச்சு பாருங்க. 11வது வசனம். அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஹல்லேலூயா. எப்படி? பெண்ணு இல்லையா, பொம்பளை சொல்றது யார்தான் கேட்க முடியும்? பெண்ணுனாலே அப்பதானே, அவங்க சாப்பாடு செய்யறதுதான், கர்த்தருடைய வார்த்தையில அவங்க எதுவும் சொல்லவே கூடாது. அப்படியே அவங்க ஓடி சொல்லும் பொழுது இங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் சொல்லல, இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி எழுதியிருக்கப்பா, மனுஷகுமார் உயிர்த்தெழுந்திருப்பாரு, பாடுபடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு தூதன் ஞாபகப்படுத்தினாருன்னு இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதாம். எப்படி? மரித்தவங்க யாராவது உயிரோடு எழுந்து வருவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. இவர்கள் அவர்களை நம்பவில்லை. ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யறது? பேதுரு என்ன செய்யறாரு? உடனே எழுந்திருந்து என்ன செய்யறாரு? கல்லறைக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் என்ன செய்யற? சீலைகளை தனிப்படை வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ஹல்லேலூயா. பேதுருக்கு என்ன கிடைச்சது காட்சி பாத்தீங்களா? ஆண்டவருடைய சீலைகள், வஸ்திரத்தை சுருட்டி வச்சிருக்கிற வஸ்திரத்தை மட்டும்தான் அவரால் பார்க்க முடிஞ்சது. ஹல்லேலூயா க்ளோரி. அப்போ இவ்வளவு பார்த்தோம், அவரால நம்ப முடியல. அந்த துணியெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்பட்டு அவங்க போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் அவர் சொன்னபடி அவர் உயிர்த்திருந்தாலும் கூட அவரை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா.
அவர் உயிர்த்தெழுந்தாலும் கூட ஓய்வு நாளில் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் காட்சி தர வேண்டுமே. எதற்காக அவர் உயிர்த்தாரு? தம் பிள்ளைகளே அவர் விசுவாசிக்கவில்லையே. அங்கேயே அவர் என்ன செய்ய காத்திருக்கார். தானே விசுவாசித்தாதான் அவரை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கவர்கள் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் அவரை கண்டு விசுவாசித்தார்கள். இனிமே உயிர்த்தெழுந்த பிறகு அவரை நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? அவர் வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆனா என் ஆண்டவர் என்ன செய்ய உயிர்த்தெழுந்த பிறகு அவரை விசுவாசிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை கொண்டு வர வைத்து விட்டு என்ன செய்ய வேணும்? அப்பதான் அவரால் பார்க்க வைக்க முடியும். அதனால என்ன செய்ய தெரியல. 13வது வசனத்துல அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எம்மாவு, அல்லேலூயா, எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா? எருசலேம்ல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து போனது. அல்லேலூயா. அப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப 16வது வசனத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனாராம். அல்லேலூயா. நம்ம பேசிட்டு போயிருக்கும்போது கூட நம்ம கூடயே சேர்ந்து நடந்து போனா அவரை பார்த்து நமக்கு என்னன்னு அவரை தியானிக்காம போவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கூட நடந்து போயும் அவங்க என்ன செய்யறது தெரியவில்லை. அல்லேலூயா. அவர் தெரியவில்லைன்னா காரணம் என்ன? உள்ள ஆண்டவர் இல்ல, அவருடைய வார்த்தை இல்ல, அவர் விசுவாசிக்கல, அவர் உயிர்த்தெழுப்பார் என்ற எண்ணம் அவங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அப்பதான் இயேசு கூடவே வந்து கூட அவங்களால என்ன செய்ய முடியல? காண முடியல, அறிய முடியல. இவர்தான் இயேசு அப்படின்னு அவங்களால நம்ப முடியல. ஆனாலும் என்ன செய்யுது? அவருடைய கண்கள் கரைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு கரைக்கப்பட்டிருக்கிறது? இயேசுன்னு யாருக்கும் தெரியாதவங்களுக்கு ஏதாவது போய் சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அல்லேலூயா. அப்ப இயேசுவே பக்கத்துல வந்து நிற்கும் போது அவங்களுக்கு கண்கள் என்ன செய்யுது? மறைக்கப்பட்டு. காரணம் என்ன? அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அப்போ 17வது வசனத்துல அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் ஆண்டவர் சில அப்படியும் சரி நம்ம கூட வந்துட்டோம். அல்லேலூயா. முதல்ல தூதர்களை சொல்லி அனுப்பணும், நம்பல. ஓடி வந்து பார்த்தாங்க, வஸ்திரம் தான் இருக்கு, ஆனா ஆண்டவர் இல்ல. அப்படியும் அவங்களுக்கு விசுவாசம் இல்ல. சரி கொஞ்சம் பேசிட்டு போறாங்க, சரி கூட நடந்துட்டு போலாம், அப்பயும் விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? இவர்கள் துக்கம் உள்ளவர்களா, ஒண்ணுமே தெரியாதது போல என்ன செய்யறாரு? விசாரித்து கொண்ட காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. க்ளோரி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது இவர் அவனோடு கூட அவர் பேசிக்கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? இந்த காரியெல்லாம் அறியாதபடிக்கு நீ அந்நியராக இருக்கிறீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னது எவைகள் என்று அதுக்கு அவங்க சொல்றாங்க, நஸ்ரீனாக இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தாராம். அல்லேலூயா. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகள் அவரை மரணாக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவர்கள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது. அல்லேலூயா. 3 நாள் ஆகுது. 3 நாள் இவர் தான் இஸ்ரவேலை ரட்சிப்பார் நாங்க நினைச்சிருந்தோம். இதெல்லாம் நடந்து 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி இயேசுக்கே சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு விசுவாசம் வரவில்லை. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல என் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 22வதுல அந்த 25வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவைகளை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அவங்களே சொல்றாங்க, இன்னைக்கு இந்த காரியம் நடந்த 3 நாள் ஆகுது, இவதான் இஸ்ரவேலை ரட்சிப்பா நாங்க நினைச்சிருந்தோம். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை இந்த கொஞ்சமாவது அவருடைய இருதயத்துல இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்ற தெரியல? அவன் விசுவாசத்தை அவிசுவாசத்தை என் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல கடிந்து கொள்கிறார். அப்ப என்ன சொல்றாரு சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்டு வந்த எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் அல்லவா? அதை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி என் ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து விதமாய் அங்கே என்ன சொல்ற சீடர்களுக்கு மகதலே மரியாதைக்கு ஆண்டவர் அந்த தூதர்கள் சொல்லி அனுப்பினாங்க, நம்பல. இப்ப இயேசுவே சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொல்றது விசுவாசத்துக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி இந்த இடத்துல என்ன சொன்னார் பாருங்க? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். மோசே என்ன சொன்னாரு? அல்லேலூயா. கற்பனைகளை குறித்து தான் ஆண்டவர்
கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசே முதலில் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து, ஹல்லேலூயா, என்ன சொன்னாரு? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லி, பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்று சொல்லி பிரித்து பிரித்து பேசி, இந்த இடத்துல ஆண்டவர் அப்படி சொல்ல, என்ன சொல்றாரு? தம்மை குறித்து, ஹல்லேலூயா, சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்ட கட்டளை எல்லாம் எதை சொல்லியிருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து தீர்க்கதரிசனம் எல்லாம் என்ன உறுதிப்பட்டு கொண்டே வருகிறது. மோசே என்ன சொன்னாருமா? தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாரு? வேதவாக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு? அது எல்லாம் என்ன குறித்தல்லவா சொல்லியிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விவரித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர்கள் அவரை விட்டு அதை சொன்ன பிறகு இதே வார்த்தை தான் இந்த தூதர்கள் மகதலேய மரியாளுக்கு அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது 28வது அதிகாரத்துல 30-31வது வசனத்துல பார்க்கும், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. எப்படி தெரியுங்களா? ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர்கள் பார்க்கும்போது அப்பத்தை எடுத்து பந்தியில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்கள் கொடுத்தபோது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் அங்க மீதம் இருக்கிற அங்க இருக்கிற எருசலேமுக்கு ஓடி போய் அந்த சம்பவம் எல்லாம் அவர்களுக்கு சொன்ன பொழுது 40வது வசனத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த இடத்துல நேரமே இருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அவர்கள் எல்லாம் கூடி இந்த இடத்துல என் ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற 36வது வசனத்துல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. சமாதானம். இந்த சமாதானம் என்றால் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானம். என் ஆண்டவராகிய குமாரன் என்ன சொல்ல தெரியுங்களா? உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த இடத்துல அவருடைய காயத்தை, அவருடைய அடையாளத்தை எல்லாவற்றையும் என்னை தொட்டு பாருங்க, ஒரு சரீரம் என்னை தொட்டு பாருங்க, நீங்க காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, ஹல்லேலூயா, இந்த மூன்றாவது இந்த ஸ்ரீஷர்கள் எல்லாம் மத்தியில அவங்க சமாதானம் என்று சொல்லியும் அங்க கூடி இருக்கிற ஸ்ரீஷர்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அவங்க பயந்து, ஹல்லேலூயா, இயேசுவே வந்து அந்த இடத்துல அவர் நின்ற போது கூட அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஆவியை காண்கிறதாக அவங்க நினைத்தார்கள். பயந்து போகிறார், கலங்குறாங்க. ஹல்லேலூயா. இது ஆவி பிசாசா இருக்குமோ என்று சொல்லி. ஆனால் என் ஆண்டவர் மறுபடியும் அவங்க என்ன செய்ய பலப்படுத்தி விசுவாசத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல 41வது வசனத்துல ஆண்டவர் சந்தோஷத்துல அவர்கள் இன்னும் விசுவாசியார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால இவ்வளோ அடையாளங்களை காண்பித்தோம், கடிந்து கொண்டோம், அவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசிக்க முடியவில்லை சந்தோஷத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கடைசியா 44வது வசனத்துல என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு என் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், ஹல்லேலூயா, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும், ஹல்லேலூயா, சங்கீதம் 92வது சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுங்களா? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவங்க எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் உங்களோடு கூட இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தபோது சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இந்த எல்லா காரியங்களும் இதுதான். 44வது வசனம் தான். ஹல்லேலூயா. இந்த கடைசி சிறுஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்வதற்கு யார் அடையாளம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் தான் அடையாளம். ஆண்டவர் 42வது வசனத்துல என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடும். அவர் உயிர்த்தெழுந்து தன் பிள்ளைகளுக்கு அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுங்களா? 46வது வசனம் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதா இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமும் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா. அப்ப 44வது வசனத்துல என் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தான் இதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நான் உயிர்த்ததற்கு நீங்கள் தான் சாட்சி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் தான் இவர்களுக்கு சாட்சியா இருக்கிறார். எப்படி? மோசேயினுடைய எல்லாம் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் என்ன சங்கீதங்களில் எழுதப்பட்டு என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் உயிர்த்ததற்கு நீங்கள் தான் சாட்சிகள். ஹல்லேலூயா. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தின் உள்ளவே நாம் நிறைவேறுகிறோம். அதில் ஒரு எழுத்தாலும் ஒரு எழுத்தின் உருவாலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. அன்றைய மகனே மரியாள் அவர் உயிர்த்தெழுந்ததை அவரை யாருக்கும் அவர் நம்பவில்லை, சீஷர்களும் நம்பவில்லை, பேதுருவும் நம்பவில்லை. அவர்கள் காட்சி அடித்த பிறகு வந்து நின்றபோது என் ஆண்டவர் தரிசனமான பொழுது அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வாயை நாம் காண்பித்து மறுபடியும் அவர்களை விசுவாசத்துக்கு கொண்டு வந்து என் ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசி வரைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நீங்களே சாட்சிகள். ஓய்வு நாளில் நான் உயிர்த்தேன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஹல்லேலூயா, நீங்கள் தான் சாட்சிகள். இந்த சத்தியம் ஒரு வீடுகளிலே எந்தெந்த வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறதோ அதற்கு நீங்களே சாட்சிகள். அதனால் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கப்பட்டு இந்த சத்தியம் உங்களுக்கு சொல்லப்பட்டா என்று நீங்களே சாட்சிகள் என்று சொல்லி இந்த கனிகள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கப்படும். இதை மறைக்கப்பட்ட சக்திகள் எல்லாம் மறைத்து வைத்து போதகரை ஆண்டவர் விசாரித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மகனே மரியாதை என் ஆண்டவர் ஏன் அவர்களுக்கு காட்சியளித்தார் தெரியுமா? அந்த 3ஆம் நாளிலே அவருடைய சரீரத்தை காண முடியும், அவருடைய கல்லறையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவரை போல காத்திருந்தார். காத்திருந்தவர்கள் ஓடி வருவது அவர் அழுதார். என் ஆண்டவர் நீங்க கொடுங்க, அவர் சரீரத்தையாவது எனக்கு கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்துக்காக காத்திருந்தார், ஓடி போகவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரே ஒரு சத்தம். ஹல்லேலூயா. மரியாதை என்று மாத்திரம் தான் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் திருப்பி என்ன சொன்னார் தெரியுங்களா? ரபுனி, போதகரே என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தூதர்கள் பேசினார்கள். வான சீஷர்களோடு கூட என் ஆண்டவர் இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வார்த்தை விட்டு கொடுக்கிறார். ஆனால் அவர் உயிரோடு எழுந்து வந்து காட்சி அளித்து உங்களுக்கு சமாதானம் சொல்லியும் கூட அவர் ஆவி என்று சொல்கிறார். ஆனால் இந்த மகன மரியாதைக்கு மாத்திரம் மரியாதை என்று சொல்லுவது அவர் திரும்பி பார்த்து ரபுனி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் என் நேசரின் சத்தம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை அவர் கேட்டார். அவர் சத்தத்தை கேட்டதும் அவர் திரும்பி பார்த்து போதகரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அந்த மகன மரியாதைக்கு என் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் இயேசு கிறிஸ்து என்று அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்கு கிடைத்த ஸ்நானம் இன்றைக்கு உங்களுடைய எல்லாரும் என் ஆண்டவர் இந்த நாளில் கொடுப்பாராக. ஓய்வு நாளில் அவர் உயிர்த்தார். ஹல்லேலூயா. glory, இந்த சத்தியம் உலகம் முழுவதும் புறப்படட்டும். glory. ஓய்வு நாளில் அவர் பூரித்தார். குமாரன் நாளிலே எல்லா ஜனங்களும் மாசனை வைப்பார் என்று சொல்லி அவர் பூரித்தாராம். பிதாவாகிய தேவன் அவர் பஸ்காவை வட்டித்த அந்த நாளை மாற்றவில்லை. 14ஆம் நாள் மறித்து 17ஆம் நாள் அவர் உயிர்த்தார். இதை யாரும் மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது, அழிக்க முடியாது. இந்த COVID-19 இந்த ஜீவனுக்காக அழுது வேதனைப்படுகிற இந்த நாட்களில் நேர்ந்த ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வாழ்வது அவருடைய நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு. ஹல்லேலூயா. உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யோவான் 8:32 என் ஆண்டவர் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லியிருக்கிறாரு. 36வது வசனத்திலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாவே மெய்யாவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு மகனே மரியாள் அவர் சத்தத்தை கேட்டவுடனே அவர் போதகரே என்று ஒரே ஒரு சத்தம் தான். கூட நடந்து வர தேவையில்லை. ஹல்லேலூயா. பேச தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. அவர் கல்ல எடுத்துட்டு வந்தா பாத்தீங்களா? அந்த சரீரத்தையாவது எனக்கு கொடுத்துருங்க, என் ஆண்டவர் எடுத்துட்டு போயிரு. அவருடைய வேதனை கண்ணீரை பார்த்து என் ஆண்டவரை பார்த்து அவர் கண்ணீரை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதை என்று கூப்பிட்டார். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், உங்களோட பெண்கள் கணவர்களுக்கு எல்லாம் சமைச்சு போறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனுக்கு பலனுக்கு. ஆனா உங்கள் கைகளினாலே அவர் இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீங்கள் அழுதிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அழுதிருக்கிறீங்களா? ஆண்டவர் மரித்தது உயிர்த்தது எதற்காக என்று சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறது சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? ஓய்வு நாள் பாட்டாகி சங்கீதம் தவறு என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? இதற்காக தான் மரித்தார் உயிர்த்தார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்ற வேதனை உங்களுக்குள்ள இருக்கிறதா? மரியாதை. ஹல்லேலூயா. அந்த நாளில் அழுங்க, உங்களுடைய வீடுகளுக்குள்ள உட்கார்ந்து அழுங்க. என் ஆணும் என் வீட்டாரும் அவர்தான் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதியிருக்கிறபடி உங்க குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், உங்க தாய் தகவல் ரட்சிக்கப்படணும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய போதனை
செய்வாராக. இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.